வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். அந்த ஜோதிட குறிப்பு சூரிய பகவானை பற்றியது. ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கும் அவரது தகப்பானருக்கும் இடையே ஒற்றுமை இருக்காது. சண்டைகள், சச்சரவு வரும். பூர்வீக சொத்து என்பது அவருக்கு கிடைக்காது. அவர் இடமிட்டு இடம் நகர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். உறவுகளிடத்திலே பிரச்சனை ஏற்படும். அவர் புகழ், மதிப்பு, மரியாதை, அரசு வேலை இவைகள் அவர் கிடைப்பது கடினம் என்றெல்லாம் நாம் ஜோதிடத்திலே சூரிய பகவான் லக்னத்திற்கு 12ஆம் இடமான மறைவு ஸ்தானத்தில் இருந்தால், அதாவது 3, 6, 8, 12 ஆகிய இடங்கள் ஜோதிடத்தில் மறைவு ஸ்தானங்கள். அந்த மறைவு ஸ்தானத்தில் சூரிய பகவான் இருந்தால் புகழ், அந்தஸ்து, கீர்த்தி, செல்வம், செல்வாக்கு, அரசியல், அரசு வேலை இவையெல்லாம் கிடைக்காது என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் நாம் 12இல் சூரியன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு முன்னேற்றம் என்பது தடைப்படும், அரசு வேலை கிடைக்காது என சொல்வோம். ஆனால் 12ஆம் வீட்டில் சூரிய பகவான் இருக்கக்கூடியவர்கள் வெளிநாடுகளில், வெளி மாநிலங்களில் தன் பிறந்த இடத்தை விட்டு வெளி ஊர்களில் சென்று புகழ் பெறுவார்கள். செல்வம், செல்வாக்கு பெறுவார்கள். அரசு வேலைக்கு நிகரான உயரகமான கம்பெனிகளில் உயர்ந்த வேலைகளில் இருப்பார்கள், அல்லது அரசு வேலைகளிலே இருப்பார்கள். வெளிநாடுகளிலே போய் பேர், புகழ், செல்வாக்கு, தனக்கென ஒரு ஜாம்பராட்சியத்தை கட்டி ஆழ்வார்கள். அந்த அளவுக்கு லக்னத்துக்கு 12ஆம் வீட்டில் சூரியன் இருப்பது மிக மிக சிறப்பு. அதை நாம் கவனிக்க வேண்டும். மறைவு ஸ்தானம் என்பதால் அல்லது சூரியன் மறைந்து விட்டார், புகழ் இல்லை என்று நினைத்து விடக்கூடாது. அந்த சூரியன் 12 இருந்தால் சிறந்த வாழ்க்கையும் உண்டு. அவர்கள் தன் பிறந்த மண்ணை விட்டு வேறு இடங்களுக்கு சென்று அவர்கள் தங்களுடைய தொழிலையோ வேலையையோ துவங்கும் பொழுது, தன்னுடைய குடும்பங்களை விட்டு பிரிந்து வாழும் பொழுது பெரிய புகழை அடைந்துகிறார்கள். அதனால் நாம் ஜாதகத்தை தெளிவான முறையிலே கவனித்து பலன் சொல்ல வேண்டும். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி, வணக்கம்.